செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திரு அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே, கோத்ரேஜ் குழுமத்தினுடைய தலைவர் திரு நாதீர் கோத்ரேஜ் அவர்களே, தலைமை செயல் அலுவலர் திரு சுதீர் சீதாபதி அவர்களே, நிறுவனத்தினுடைய பணியாளர்களே, உயர் அலுவலர்களே, உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கோத்ரேஜ் நிறுவனத்தோட நுகர்வோர் பொருட்கள் உற்பத்திக்கான அதிநவீன ஆலையை துவக்கி வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய கோத்ரேஜ் நுகர்வோர் பொருட்கள் நிறுவனத்தோட செயல் தலைவர் திருமிகு நிசாபா கோத்ரேஜ் அவர்கள் மற்றும் அவரோடு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நான் அன்புடன் வரவேறேன். வருக 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 என்று வரவேற்கிறேன். இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் நிறுவனத்தில் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியோ அதை விட 2 மடங்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு காரணம், தமிழ்நாட்டில் உங்களுடைய தொழில் நிறுவனத்தை நிறுவுவது தமிழ்நாட்டு மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்துது. உலக நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு தான் முதல் முகவரின்னு நீங்க வெளிப்படையாக அறிவிச்சது மகிழ்ச்சி அளிக்குது. தமிழ்நாடு அரசுக்கும் கோத்ரேஜ் நிறுவனத்துக்கும் இது ஒரு வெற்றிகரமான நிகழ்வு. 515 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்பட்டுள்ள இந்த நிறுவனம் 1010 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறீங்க. ஆக 1000 குடும்பங்களை வாழ்விக்க இருக்கீங்கன்னு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோட பெருமையும் அடைகிறேன். கோத்ரேஜ் நிறுவனத்தினுடைய 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU போட்டோம். அடுத்த 5 மாசத்துல, அதாவது 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் போது அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. இப்போ அடிக்கல் நாட்டின ஒரே ஆண்டில் துவக்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்காதா இல்லையா? அதனால தான் பெருமையாக இருக்குன்னு சொன்னேன். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு ஒரு திட்டம் செயலாக்கம் பெறுவது வரைக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசு எப்படி கவனமாகவும் பொறுப்போடும் செயல்படுகிறது என்பதற்கு இந்த நிறுவனம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. வீடு மற்றும் தனிநபர் பராமரிப்பு சார்ந்த பொருட்களோட உற்பத்தியில சிறந்து விளங்கக்கூடிய கோத்ரேஜ் குழுமத்திற்கு பல்லாண்டு பாரம்பரியமும் பல லட்சம் நுகர்வோட ஆதரவும் இருக்கு. தமிழ்நாட்டில் 4ஆம் தலைமுறை தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் அதிநவீன உற்பத்தி திட்டத்தை நீங்க நிறுவியுள்ளதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் நுகர்வோர் பொருட்களோட சந்த மிகப்பெரிய வளர்ச்சியை வாய்ப்புகளை கொண்டிருக்கிறது. இந்த துறை மிகவும் ஆற்றல் மிக்கது, போட்டித்தன்மை கொண்டது. இனி வருங்காலங்களில் மேலும் இந்த நிலை அதிகரிக்கும். மிகவும் நகரமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று என்பதால் தமிழ்நாடு பெரும்பாலான நிறுவனங்களுக்கு முக்கியமான சந்தையா இருந்துகிட்டு இருக்கு. பிரிட்டானியா, டாபர், ITC நிறுவனங்கள் மற்றும் உங்களோட நிறுவனம் சேர்த்து பல FMCG நிறுவனங்களோட உற்பத்தி திட்டங்கள் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த துறை மேலும் வளர்ச்சி பெற தமிழ்நாட்டில் வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கு.
இந்தியாவோட வளர்ச்சியில தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்தியாவோட 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய பெரு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு தான் முதல் முகவரி. இந்தியாவில் மட்டுமல்ல, தெற்காசியாவிலே முதலீடுகளை மேற்கொள்ள சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான். இறக்குமதி சார்புகளை வெகுவாக குறைச்சி உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த நாங்கள் பெரு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எப்பவுமே பாசிட்டிவான சிந்தனையோடு சேர்ந்த பாசிட்டிவான செயல்கள் எல்லாம் வெற்றியில தான் முடியும். 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டுக்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றணும் என்ற எங்களுடைய லட்சிய இலக்கை அடைகிறதுக்கு எல்லா முன்முயற்சிகளும் நம்முடைய திராவிட மாடல் அரசு மேற்கொண்டு வருது. முதலீட்டாளர்களுக்கு தேவையான எல்லா ஆதரவு சேவைகளையும் நம்முடைய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 4 ஆண்டுகள்ல பல்வேறு துறைகளில் பெரும் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம். ஒரு செயலை தொடர்ச்சியா செஞ்சா வெற்றி நிச்சயம். அதைத்தான் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். தொடர்ச்சியான முயற்சிகளால தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை பெருமளவு ஈர்க்க முடியும். அந்த வகையில உங்களோட வருகை எங்களுக்கு ஊக்கம் அளிக்கிறதாக அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டோட வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, அனைவரையும் உள்ளடக்கிய சமூக நிதிய உள்ளடக்கிய வளர்ச்சின்னு தனித்தன்மை வாய்ந்தது. பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சமத்துவம் என்ற கொள்கைகளை அடித்தளமாக கொண்ட ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பதால் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களிலிருந்து தனிச்சு தெரியுதுன்னு உலகத்துக்கே தெரியும். அதனாலதான் தமிழ்நாட்டில் முதலீடுகள் வந்து குவிஞ்சு கொண்டிருக்கிறது. இந்த உற்பத்தி திட்டத்தோட சிறப்பம்சமா 50 விழுக்காடு அளவுக்கு பெண்களுக்கும் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க உள்ளதற்கு உங்களுக்கு நெஞ்சார மனதார நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்து மாவட்டங்களும் சீரான வளர்ச்சி பெறணும்னு நான் அடிக்கடி குறிப்பிட்டு சொல்லி வருகிறேன். அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த திட்டம் அமைக்கப்பட்டதுள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாவட்டத்தில் வேளாண்மைக்கு நிகராக தொழிற்சாலைகளும் கல்வி நிறுவனங்களும் இருக்கு. தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அதிகம் இருக்கிறதுனால வேலை வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. சென்னையினுடைய நுழைவு வாயில் தான் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை சொல்ற மாதிரி முதலீடுகளுக்கான இந்தியாவுடைய நுழைவாயிலா, முதலீடுகளுக்கான முதல் முகவரியா நம்ம தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. அதி விரைவா வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட வளர்ச்சி பயணத்தில் இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள். இந்த திட்டத்தோட திறப்பு விழா இன்னைக்கு சிறப்போடு நடைபெறுகிறது. உண்மையில தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கிற விதமா அமைஞ்சிருக்குன்னு நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்ற முறையில் உங்களுடைய திட்டம் முழு வெற்றி அடைய இந்த அரசு முழுமையான ஆதரவு அளிக்கும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். சாதகமான வணிகச் சூழல், நெறிப்படுத்தப்பட்ட நிர்வாக செயல்முறைகள் நிலவக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் உங்களுடைய செயல்படுத்தலாம், மேலும் விரிவடையணும், பல்வேறு வகையில் உயரணும் என்ற முறையில் உங்களுடைய திட்டம் முழு வெற்றி அடைய இந்த அரசு முழுமையான ஆதரவு அளிக்கும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். சாதகமான வணிகச் சூழல், நெறிப்படுத்தப்பட்ட நிர்வாக செயல்முறைகள் நிலவக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் உங்களுடைய திட்டங்கள் தங்கு தடையின்றி செயல்படுத்தலாம். உங்கள் திட்டம் மேலும் விரிவடையணும், பல்வேறு வகையில் உயரணும், பல்வேறு துறைகளில் மேலும் பல புதிய திட்டங்களை நீங்கள் கொண்டு வரணும். அவையெல்லாம் தமிழ்நாட்டில் அமைந்திடணும்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் கோரிக்கையாக வச்சு இந்த நல்லுறவு மென்மேலும் வளர்ச்சி வரும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையோட நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.